ஹாய், நான் தான் உங்கள் சுமி குட்டி. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன போண்டா சுட போகிறோம்? கார போண்டா. கார போண்டா தான் செய்ய போகிறோம். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பார்த்தீங்கன்னா, மாவு எடுத்துக்கச்சு. என்ன மாவு? கடல மாவு. கடல மாவு போட்டுக்கலாம் கொஞ்சம். நான் வந்து எத்தனை பேருக்கு செய்கிற மாதிரி போட போகிறேன்னா, 4 பேர். 4 பேர் இல்லை, 5 பேர். நானே 2 பேர் அளவு சாப்பிடுவேன். ஆமாம் ஆமாம், நிறைய சாப்பிட்ருவாங்க. ஆமாம், சாப்பிட மாட்டான். கொஞ்சம் அப்படியே போதும் எனக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கோதுமை மாவு. அது என்ன லைட்டா? அப்போ எல்லாம் ஃப்ரிட்ஜில் இருந்தா ஜில்லுன்னு இருக்கு. லைட்டாவா? லைட்டாக வாங்க பாருங்க. இவ்வளோதான் லைட்டு. போட்டு விடுவோம். எதாவது அச்சு விடலான்னு போட்டுறா பாருங்க. மழை வர பெஞ்சுதா? செம்மையா கொமைச்சலாக இருக்கு. இது என்ன மாவு சொல்லுங்க? கார்ன்ஃப்ளவர் மாவு. இதை கொஞ்சம் போதுங்க, விட்டா போட்டுனே இருப்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள். இன்னைக்கு ஒரு புடின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு புடி இருக்குது எல்லாருக்கும் வயிற்றுல. ஏதேதோ மாவு பவுடர்ல இருக்கு, அதனால கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே போட்டுக்கலாம். இது எதுவும் இல்லை, மசாலா பவுட்ருங்க. அது கொஞ்சம் எல்லாமே போட்டால் டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக தான் எல்லாமே. இது என்ன பவுட்ரு? இது பாருங்க, இது காட்டுங்க பாருங்க. 65. எது எதுக்கு எதெல்லாம் போடுறா பார்த்தீங்களா? நம்ம தானே சாப்பிட போகிறோம், யார் சாப்பிட போகிறோம்? போண்டாக்கு என்னென்ன போடுவாங்க, என்னென்ன போடுறா பாருங்க. அவ்வளோதான், தும்பல் வந்துச்சு. அதுங்காட்டி யாரையும் திட்டினேங்கிறாங்க. ஆல்ரெடி நீ தான் திட்டினுங்கிறேன் நினைக்கிறேன். ஆமாம். ஏன்னா திட்டுற? இஞ்சி பூண்டு கொஞ்சம் பேஸ்ட்டு போட்டுக்கலாம். லைட்டாக போட்டுக்குங்க. எல்லாம் லைட்டாக போடுவாங்க அவங்க பாருங்க. லைட்டாக போட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சால்ட் கொஞ்சம் கரெக்டாக போடுங்க. மொத்தமாக போட்டு உப்பு கறிக்க வச்சிடாதீங்க. இல்லை இல்லை, உப்பு கம்மியாக கூட சாப்பிட்டுடலாம், அதிகமாக சாப்பிடக்கூடாது. சாப்பிட முடியாது. பைத்தியம் இருக்குது. உப்பு தான் எவ்வளோ போட்டாலும் பத்தாது. ஏன்னு தெரியல அந்த பைத்தியத்துக்கு. அது அந்த பைத்தியமே அதுதாங்க. அந்த பைத்தியமே கேமரா வேண்டாம். வாங்க, வாட்டர் பாட்டில் திறக்க கூட ஸ்ட்ரென்த்தே இல்லை. நான் தான் மூடினேன், ஆனால் எனக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை. நான் இந்த அளவுக்காச்சு செய்கிறேன். ஒரு மேடம் இது கூட செய்ய மாட்டாங்க. என்னோட உடன் பிறப்பு. அவங்க செய்வாங்க, இவங்க தான் செய்ய மாட்டாங்க. அவங்க செய்வாங்க, செய்யாதவங்களே சொல்றாங்க. பாத்தீங்களா? வெங்காயம் அரைஞ்சிட்டு போட்டு கலரலாமா இல்ல கலரிட்டு? வெங்காயத்தை அரைஞ்சி போட்டு கலருங்க, இல்லைன்னா கிளறிட்டு கூட உங்க விருப்பம் தான். இல்ல நம்ம விருப்பம் சொல்லு. தனித்தனியா பிரிச்சுலாம் பேசக்கூடாது, சரியா? நம்மளுக்கு தானே செய்யறேன். பாருங்க, பிரிச்சு பேசுறாங்க. மூக்கு மேல வேற ஒரு கட்டி வந்துச்சு, ரொம்ப காண்டு ஏத்துது. எல்லாம் காண்டு ஏத்தும். அது என்ன மனசால் மாதிரி காண்டு ஏத்துது. உண்மையிலே காண்டாவது. கீழே பார்த்தா கரெக்டா இந்த மூக்கு மேல கத்துதான் தெரியுது எனக்கு. பாருங்க மூஞ்சி வலிக்குது வேற எனக்கு. பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்காக போண்டா செஞ்சு. மூஞ்சி நல்லா இருக்குதா பாருங்க. நல்லா தானே இருக்குங்க. நம்ம மூஞ்சி நம்மளுக்கு எப்பயுமே அழகுதான். யாரும் நம்மளுக்கு வந்து சொல்லக்கூடாது நீ நல்லா இல்லை அப்படிலாம் சொன்னாலும் அதை பற்றி ஏன் ஐ டோன்ட் கேர். கேரட், முள்ளங்கி, எவ்வா இது கூட ஏதோ ஒரு பேர் வச்சேன் அப்படின்றானுங்க. எம்மாடி பேசவே பயமா இருக்குது, யாரும் பேசுறதுக்கு கூட. நகைலாம் வேற வெட்டிட்டேனா, இப்போ 5 விரலையும் வெட்டி கடாச்சிட்டேன். இந்த மழை எதுக்கு தான் வந்ததுன்னு தெரியல. வந்து கொமைச்சல தான் உண்டாக்கிட்டு போயிடுச்சு. இந்த மாவு வந்து நான் எப்பயோ வாங்கிட்டு வந்தேங்க. எப்போ வாங்கிட்டு வந்தேன் நான்? 1 வாரம் ஆயிடுச்சுல.
அப்போ வந்து செய்யறேன்னு ஏமாத்திட்டே. வெங்காயம் சின்ன சின்ன அஞ்சு போடணுமா இல்ல ரவுண்ட் அஞ்சு போடணுமா? எனக்கு எப்படி அறிவு வச்சா அப்படி அரிஞ்சு போடுவோம். அதுதான் நீங்க சாப்பிடணும். பொடி சரிங்க, அப்பதான் சாப்பிட நல்லா இருக்கும். வேற வழி கிடையாது உங்களுக்கு. என்னோட தம்பி வேற சுட்டு வைங்க வந்துடுறேன் வருவாங்க அப்படின்னு சொல்லிடுறான். நான் போண்டா சுடுறதுல அவன் சாப்பிட்றதுல ஆர்வமாகறான். சாப்பிட்டுனா அவன் பரான்னு தெரியல. பூனை கூட பாருங்க வெயிட் பண்ணுது என் போண்டாக்கு. நான் எவ்வளோ வேர்வை சிந்தி எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு போண்டா சுட்டு தர. கண்ணெல்லாம் எரிச்சல் தாங்க முடியல என்னால். பார்த்துங்க. வெங்காயம் கூட எனக்கு அறிய தெரியாது அப்படின்னு சொல்ல மாட்டேன், அறிய தெரியும். ரொம்ப கொமைச்சலாக இருக்குது, காண்டாகுது கொஞ்சம் லைட்டாக. ஹெல்ப் கூட பண்ண மாட்டேறாங்க, உட்காந்து கணத்தில் கை வச்சுக்கினாங்க. நான் இங்கே கண்ணில் தண்ணி வர வெங்காயம் அஞ்சுனுங்க. எவ்வளோ பாரு. வேனை தந்துவீங்களா கொஞ்சம்? சும்மா தானே அதெல்லாம் வைக்க முடியாது. விசிறு இல்லைண்ணா அட்டை விசிறலாம் முடியாது. உங்களுக்கு தானே போண்டா சுடுறேன் நான். எங்களுக்கா? நான் கேட்கவே இல்லை போண்டாவை. ஐயோ இவ்வளோ நேரம் டார்ச்சர் பண்ணியிருந்தாங்களே. சுமி போண்டா சுடு, நீ எப்போ போண்டா சுடுவீன்னு அப்போ தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நேரமான்றாங்க. கேட்கட்டும் அந்த மாதிரி செம்மடி வாங்கிங்க. பச்சை மிளகாய் எத்தனை போடலாம்? பச்சை மிளகாய் 2 போடுங்க, பொடிசா அரிஞ்சு. இன்னைக்கு வா செம்மையா இருக்கு. குட்டி குட்டியா அரிங்க. இதுக்கு மேல என்ன குட்டி குட்டியா? அது குட்டி குட்டியா வருது. இதுக்கு மேல என்னங்க குட்டி குட்டியா அரையணும்? அரிஞ்சு காமிங்க வந்து. கையெல்லாம் எரியுதுங்க, என்னன்னு தெரியல எனக்கு. நாலு பச்சை மிளகாய் போடுறேன் நான். ஐயோ என்ன ஏன் அவ்வளோ அலறீங்க அப்படி? அவ்வளோதான் அம்மா, அவ்வளோதான் போட சொல்லிச்சு. எங்க அம்மா தான் போட்டு தள்ளு 4 தானே அப்படின்னாங்க. ஃப்ரிட்ஜில் 4 இருந்தது, ஃப்ரிட்ஜில் 4 எடுத்துன்னு வந்துட்டேன். சாப்பிடு, செம்மையா இருக்கும் இன்னைக்கு. சுமி போண்டா தம்பி வேற வேறன்னுக்கிறான். ஆமா என்னோட தம்பி காரமா செய்யறேன் தம்பிக்கு தான். எல்லாமே அரிஞ்சு ரெடியா வச்சாச்சு. கேஸ் பற்ற வச்சுக்கிறேன். இந்த சைடு ஆன் பண்ணுமா? சரி பத்தவங்க அமல் தெரிச்சதுன்னா எரியும் தான். இந்த சைடு வச்சாலும் திகின்னு எரியும். நகை ரொம்ப கட் பண்ணிட்டேன் போல, ரொம்ப எதுவுமே வேலையை செய்ய முடியல. மழைக்கு அதுக்கும் சூடான போண்டா பாருங்க. எண்ணெய் எப்படி ஊற்றிட்டு இருக்கேன். எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் ஊற்ற முடியும். போதும். போண்டா பஜ்ஜி வடைலாம் எண்ணெய் இழுக்கும் தெரியுமா? முன்ன பின்ன செஞ்சுதான் தானே தெரியும். பல்லு குத்திருந்தா எப்படி தெரியும்? இப்போ நம்ம எண்ணெய் காயிட்டோம், நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே. ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டீங்க, அப்படியே உட்காந்துக்கிறீங்க. நான் பார்த்தேன். கொஞ்சம் பெரிய பாத்திரமா இருக்கணுமோ? தண்ணி ஊற்றுங்க. எனக்கு தெரியுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றுறாதீங்க, தண்ணி ஆகிடும் அப்புறம். நல்லா செஞ்சுனுங்கிறேன், எனக்கு தெரியாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யுது. இத்தனை நாளாக வர செஞ்சேன். போண்டா இத்தனை நாள் செய்யல, மீதி எல்லாம் செஞ்சிருக்கல. புளி சாதம், பிரிஞ்சி சாதம் எதுவுமே செய்யலைங்க. போங்க. சுச்சு சாப்பிட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்க, தப்புங்க. கேசரி பவுடர் போடாமே கலர் ஆயிடுச்சு. எப்படி? சில்லி பவுடர் இருந்தாலும் நான் போடுவேன் கேசரி பவுடர். ஓப்பன் பண்ணதான் இதை கூட ஓப்பன் பண்ணி தர மாட்டாங்க. லைட்டாக போடுங்க. தெரியுங்க, வேலையாங்க.
ஏன் கலராக இருந்தால் சாப்பிட மாட்டீங்களா? ஐயோ நிறைய கொட்டிடும் போது. எண்ணெய் காஞ்சிச்சா? காஞ்சிச்சுங்க, பபிள்ஸாக வருது பாருங்க. தீ கம்மியாக வச்சுக்கோங்க. காயிட்டு இருங்க எண்ணெய். இதை சீக்கிரமாக சாப்பிட்டு சீக்கிரமாக தூங்க முடியும். நீ ஒரே போண்டா மட்டும் தான் சாப்பிட்டு தூங்கணும், ஓகேவா? பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. சால்ட்லாம் கரெக்டாக இருக்குல்லங்க? இருக்கு. ஒன்று போடுங்க பார்ப்போம். குட்டியாக ஒரு அணு கொண்டு போகிறேன். செம்மையாக இருக்குல்ல? அதுதான் குட்டியாங்க. இவ்வளோ இருக்குமா? ஓகேவா? ஓகேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அடுத்த வாட்டி என்ன செய்யலாம்? போண்டா கடை வர ஆரம்பிச்சிடலாமா? முதல்ல இந்த போண்டா நல்லா இருந்தால் அப்புறம் போண்டா கடை போடுங்க. நல்லா இருக்கும்னு ஒரு மோட்டிவேஷன் கிடையாது. இருங்க, படாதுங்க, உங்க மேலே பயப்படாதீங்க. பட்டா ஒன்றும் ஆகாது, விடுங்க, பார்த்துக்கலாம். ஏன் மழை வந்துட்டே இருக்கு? ஈவினிங் நான் மட்டும் செஞ்சுக்கலாமா? கொமைச்சலாக இருக்கு பயங்கரமா. இருங்க, அது வேகட்டும். எதுக்கு தான் இப்படி ஆட்டின்னு இருக்கீங்க? என் வயிறு கத்துது. சுமி சீக்கிரம் போண்டா சாப்பிடு அப்படின்னு. என்னோட ஸ்டூல் வேறு தள்ளி தள்ளி போகுது. உங்களுக்கு டீ வேணுமா காஃபி வேணுமா? எனக்கு காஃபி. கிடையவே கிடையாது, எல்லாருக்கும் டீ தான் போட்டு தருவேன். எங்களுக்கு காஃபி தாங்க வேணும். நான் போய் பால் பேக்கெட் எடுத்துகிட்டு வந்து டீ போடணும். பார்த்துங்க பத்திரமா. 4 போண்டா போட்டு எடுத்தாச்சு. எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்கள் தான் டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லணும். போண்டாவை பாருங்க. என்ன என் போண்டாக்கு என்ன குறைச்சல்? சூப்பராக இருக்கு பாரு. பார்க்க சூப்பராக இருக்குது. சாப்பிட எப்படி இருக்குதுன்னு தெரியலையே. சாப்பிடும் நல்லா இருக்கும். பார்க்க எல்லாம் சூப்பராக இருக்குது. தெரிக்குது என்ன மேடம்? போண்டா சுட்டுருக்கேன், வரீங்களா டெஸ்ட் பண்றதுக்கு? நாங்க போண்டா நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்க. எப்படி நல்லா இதெல்லாம் சொல்லாத, கரெக்டாக சொல்லு. நல்லா தான் நல்லா இல்லையா? சொல்கிறேன் கொடு. ஓ, இந்த இவங்க வேறையா? என் தம்பி வராதாங்க கரெக்டாக சொல்லுவான். ஹார்டாக இருக்குது. பார்க்கவே தெரியுது ஹார்டாக தான் இருக்குன்னு. என்னதான் பண்ணது? ஹார்டாக இருக்கு. ப்ராக்டிஸ் வேணும். தீஞ்சு போகுது பாருங்க. தீயை கம்மியாங்க. என்ன பண்ணோம் தெரியல, உங்களுக்கே தெரியல. இதெல்லாம் ஹார்டாக இருக்கு வேற வேணும் சொல்கிறாங்க. நல்லா இருக்கா? எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க நல்லா தான் இருக்குன்னு. போண்டா நல்லா இருக்குதுங்கன்னா ஹார்டாக இருக்குது. காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் ஹார்டாகுது. ஒரு மாதிரி டேஸ்ட்டே கொடுக்காத மாதிரி. மாவு அது பாருங்க. என்னடி சுட்டுட்டு மாவு வாங்க தின்னுட்டு இருக்காங்க பாரு. இல்லை லைட்டாக ஹார்டாக இருக்கு, மிச்சதெல்லாம் கரெக்டாக தானே இருக்கு. இன்னும் எப்படி பெட்டராக செய்யுதுன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. ஆமா, அதை பார்த்து செய்யறோம். ஹார்டா இருக்கு, என்னன்னு தெரியல. என்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம்னு தெரியல. நான் போண்டா சுட்டதே கிடையாது, இதை ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, ஃபர்ஸ்ட் டைம். அதான் எனக்கு தெரியல. ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு சாப்பிடுறதுக்கு. ஓகே தான் சாப்பிட.
தாஜ் டீ தூள். தாஜ் டீ தூள் குடிச்சிங்கன்னா செமையா இருக்குங்க உண்மையிலே. தாஜ் டீ தூள் ஒரு பூனை கட்டுது பாத்தீங்களா? போண்டா நல்லா நல்லா சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறீங்க. என்ன மிஸ்டேக்குன்னு தெரியலையே. அண்ணா இல்லை எல்லாமே போட்டேன். கோதுமை மாவு, கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, வேற என்ன போடணும்னு எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் இதை விட இன்னும் நல்லா செஞ்சிருக்க சுமி சொல்ற அளவுக்கு நிறைவாட்டி செஞ்சு தரேன். ஓகேவா? சரி. ஃபர்ஸ்ட் டைம் செய்யறதுனால கொஞ்சம் சொதப்பலா தான் இருக்கும். உடனே நல்லா இருக்காது. எதுவுமே கொஞ்சம் அடிபட்டு தான் போக முடியும். இந்த மாதிரி பாருங்க, உடனே இந்த மாதிரியா தீஞ்சு போயிடுச்சு. டீ விட்டாங்க. வேற எடுங்க. நல்லா பரவாயில்ல, சாப்பிடுங்க. வேணாங்க, நீங்க சாப்பிடுங்க.